உள்ளுக்கு இந்த ஐயா தான் இருக்கிறார். ஆட்டு விலங்குகள் யானைகள் எல்லாம் கிட்ட வரக்கூடாதுக்காக இதில் தண்ணி டேங்க் எல்லாம் இப்படி தான் வச்சிருக்கணும். ஸோ கணக்கு மின்னுதில்ல மான் மர முயல் இந்த ஜென்ரேட்டர் எல்லாம் டைனமோல எல்லாம் வந்து டிவி பார்த்துட்டுலாம் அம்மா அப்பா சொல்லிக்கணும். அம்மா எனக்கு ஒரு அடிக்குது. ஏன் ஓ போடா அம்மா நெல்லிமானே நெடியால் தாமரை இந்த பக்கம் யானை புளிர்ன சத்தங்க படுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குகள் செஞ்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் இதை ஓட போறோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஓடி பழகிறதுக்கு. கையில துப்பாக்கி வச்சிருக்கார். மறிச்சவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹைவே போலீஸ் காட்டு பகுதியா வந்துட்டு போய்க்குள்ள ஒரு யானையும் பாத்துறாங்க. அதிகளவா போலீஸார் எல்லாமே நிக்கணும் மறிச்சிட்டினும். ஹலோ கைஸ் வெல்கம். ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்துட்டு இலங்கையை சுற்றி 120 நாட்கள் கொண்ட பயணத்தில் இன்றைக்கு நாங்கள் எத்தனாவது நாள் நிற்கிறோம்? 84வது நாளில் நிற்கிறோம். 84வது நாளில் நிற்கிறோம். ஸோ இன்னும் வந்துட்டு 36 நாட்களில் இந்த பயணம் வந்துட்டு அப்படியே முடிஞ்சிடும். டேட்டு வந்துட்டு நாங்கள் சிகிரியாவிலேருந்து பயணம் செய்து புலனறுவைக்கு வந்தாங்க. புலனறுவைக்கு வந்த பிறகு முன்சிப்புக்கு கோல் அடித்த நேரம் முன்சிப் வந்துட்டு சொன்னார், நான் வந்துட்டு புலனறுவையில் இல்லை இங்கே ஃபார்மில் நிற்கிறேன்னு சொல்லி. ஸோ ஃபார்மில் வந்துட்டு கனதூரம் புலனறுவையிலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ? ஒரு 60 கிலோமீட்டர். 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வரும். என்ன சொல்லுங்க கருத்து 48 கிலோமீட்டர். 48 கிலோமீட்டர் நாங்கள் அப்படியே சுற்றி கொண்டு இந்த பகுதிக்கு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டு யானைகள் அப்படி எல்லாமே வரும். ஸோ முதல்ல போயிட்டு என்ன இங்கே உள்ளே இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்கள் இந்த இடத்த பற்றி. சரி என்னென்ன இருக்கு ப்ரோ இங்கே? என்ன கான்செப்ட் இது? இது வந்துட்டு ப்ரோ மகாவலி தென்னை ஃபார்ம்னு சொல்லி தான். மகாவலி தென்னை தான் இந்த ஊரோட பேர். மகாவலி தென்னை மகாவலி திட்டத்தின் குடியிருப்புகள். அதில் வந்துட்டு மிஸ்டர் ஷமீம் சொல்லி அவரோட பிளேஸ் தான் இது. என் அங்கிள் ஒன்று தான். இப்போ அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக அவர் கொஞ்சம் அட்வென்ச்சர் நல்லாவே இருக்கும். இப்படியான அந்த சமைக்க போகிறது, க்ரௌடாக போய் காட்டில் போய் அந்த அட்வென்ச்சர் ஃபன் அடிக்கிறதுலாம் விருப்பம். அதில் வந்து செட்டப் பண்ணது தான் இது அவ்வளோவுமே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னனா ஒரு ஹபானா செட்டப் மாதிரி இருக்குது. ஸோ டூரிஸ்ட்டை கவர்ற மாதிரி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னனா ஒரு குடில் மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கணும். கீழே வந்து டேபிள் எல்லாம் போட்டு இப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்ப்போம். அதோட இது வந்துட்டு ஒரு ஃபார்ம். என்ன ஃபார்ம்? இங்கே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யலாம்? ஒரு ஆள் வந்தா வந்துட்டு ப்ரோ இப்போ ஷட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்துட்டு மேலேயும் வந்துட்டு நிறைய பேர் தாங்க 8 பேர் மட்டும் தங்கலாம். பெட் எல்லாமே இருக்குது. கீழே அதே செட்டப்பில் இருக்குது. மெயினாக வந்துட்டு அந்த கம்ஃபர்டபுள் மிச்சம் எதிர்பார்க்கலாம். அதில் அந்த அட்வென்ச்சராக கொஞ்சம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ஃபேமிலியோட வந்து செட்டில் ஆகிற மாதிரி இடம் தான் இது. இப்போ கொஞ்சம் சூடு கூட அந்த வயல் செய்கிற டைமில் வந்துட்டு செமலாக இருக்குது. இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வயல் தான். ஸோ வயலுக்குள்ள வந்துட்டு ஃபுல்லாக விதைச்சிருந்து அப்படி அறுப்பு செய்கிறதுக்கு முன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசையிலேண்டு இருக்கும். இப்போ வந்துட்டு அறுவடை செஞ்சாச்சு. ஸோ அதால் இப்போ வந்துட்டு தரிசு நிற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ இந்த ஃபெஸ்ட் வீடியோவில் இருக்குது யூடியூப்ல போட்டு வந்துட்டு இப்போ தண்ணி டேங்கெல்லாம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வயலுக்கு நடுவில் அப்போ ஃபுல்லாக வந்துட்டு அந்த வயல் நடுவில் நிறுத்த எங்களுக்கு குளிக்கிற மாதிரி செட்டப். அதுக்கு இப்போ காலப்போல் உடஞ்சிட்டு இப்போ இந்த இடத்துல மாற்றிட்டாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ ஃபியூச்சரில் கொண்டாடுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரத்த சஃபாரி, லைமாஸ்டர் சஃபாரி, அதாவது இந்த சிகிரி வில்லேஜுக்கு போய்க்கல நாங்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் இருக்கும் அதே மாதிரியான கான்செப்ட் இங்கே செய்ய போறீங்கன்னு. அதே போல் வந்துட்டு இந்த ஆட்டுக்கறி வேண்டாம், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து குக் பண்ணி தருவாங்க. இப்போ அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஜீப் சஃபாரியும் இருக்குது. இங்கே வந்து வந்துட்டு ஷோராக வந்துட்டு எங்களுக்கு மான் பாக்கியலும் அதே போல் வந்து யானைகள் வந்துட்டு ஷோராக நேற்று மான் மர வாங்க நீங்கள் வாங்க கேட்டீங்க. யானைக்கு வந்துட்டு காவலுக்கு சும்மா சுற்றி நடந்து கொண்டு வந்து நாங்கள். ஸோ இந்த கரண் வேலியெல்லாம் போட்டிருப்பீங்க தானே, அதில் போனீஸ்னா எல்லாம் கையெல்லாம் எப்படி இருந்த அதெல்லாம் பார்த்துட்டு வரைக்கல மான் மர முயல் இரவுக்கெல்லாம் நாங்கள் கார்ட்ஸ் விளையாடிக்கல அந்த முயல் எல்லாமே அதால போய்கொண்டு இருந்தது. ஸோ அதோட வந்துட்டு இந்த இடத்துல சோலர் தான் இருக்கு. நேற்று நாங்கள் ஒன்று பார்த்துனாங்க. நான் வரும்போது 3 பார்த்தேன். உண்மையாவா? இல்லை அந்த இதில் இருந்து ப்ரோ அந்த ரோட்ல இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சோலரில் தான் இதட்டினும் வேண்டாம். இங்கே இருந்துட்டு மெயின் ரோட்டில் இருந்துட்டு கனதூரம் உள்ளுக்கு வர வேணும். ஸோ சோலரில் இருந்தால் நீங்கள் வந்துட்டு பவர் எல்லாமே இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தண்ணி டேங்க் இருக்குது. ஸோ அந்த தண்ணி டேங்க்லாம் ஷவர் பண்ணினாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்களா ப்ரோ? இல்லை அந்த மோட்டர் வச்சுக்கிறாங்க. மோட்டரில் தான் பம்ப் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டரில் இருந்துட்டு அப்படி பம்ப் பண்ணி மேலே தண்ணி ஏற்றிட்டு இதுதான் இன்றைக்கு விடிய எல்லாமே குளிச்சினாங்க. நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு தண்ணி டேங்க்லாம் இப்படி தான் வச்சிருக்கணும். ஸோ ஒரு மரக்கட்டையிலே இப்படி செஞ்சு செட்டப்பில் இப்படி வச்சிருக்கணும். ஸோ உள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே போயிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ளுக்கு போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். ஸோ உள்ளுக்கு இந்த ஐயா தான் மெயின் பொறுப்பாளர் வர்றான். பேரை சொல்லுங்க. வழியா நீங்க? ஐயா பேர் என்ன? சாதிக்கு. சாதிக்கு. ஐயா எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க இங்க?
இங்க வேலை செய்யற ஒரு 15 வரைக்கும் உண்மையாவா 15 வருஷம். இப்ப பஸ் ஆயிட்டா நேற்றுல மாட்டுக்கெல்லாம் பேர் வச்சவர் தான் ரைட் இங்க ஒரு இது இருக்கு என்னன்னா மாட்டுக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறார் அதாவது பசு மாட்டுக்கு ஸோ பால் கறக்கைக்கு அந்த பேரை சொன்னா அந்த மாடு மட்டும் தான் பேர் வேணே செம்பகம்பா செம்பகம்பா சின்ன மாலை பெரிய மாலை அப்படியா பேரு வேற என்ன முத்து முத்து, தாமரை வா நல்ல பேரு தமிழ் பேரு எல்லாம் அதே மாதிரி வாஷ்ரூம் செட்டப் இருக்குது அந்த இடத்துல டிவி மட்டும் இருந்துச்சு இப்ப கழட்டிட்டாங்க இங்க வந்துட்டு இந்த லக்ஸரியஸா எதிர்பார்த்து வராங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸா வந்துட்டு சில் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இடம் ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சோலர்ல இருந்துட்டு அப்படியே லொரி பேட்டரியை வச்சுட்டு இதுல இருந்துட்டு எல்லாத்துக்குமே பவர் சோர்ஸ் குடிக்கணும் ஸோ எங்களோட வேனுக்கு இருக்கிற மாதிரி 220 வோல்டேஜ் 2000 ஜிபி அங்கால வாஷ்ரூம் இருக்கு ஸோ இங்கால வந்துட்டு வாஷ்ரூமுமே இருக்கு சின்ன ஒரு இடம் கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கண்டா இல்லாட்டி ஃபேமிலியாக வந்தீங்கண்டா இதெல்லாம் இதை வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்காது வருஷம் வந்துட்டு இது அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்கும் என்ன ப்ரோ ஓ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க கொஞ்ச நாள் போகும் இந்த இடத்துல வந்தா அது எனக்கு கத்தரி தோட்டம் ஓ இங்கே பயிற்சிகள் சரிங்கண்ணா கத்தரி இங்கால எலுமிச்சை அதுல ஒன்று இருக்கு இது அங்க ஒன்று இருக்கு அங்க ஒன்று இருக்கு அந்த லெமன் ஒன்று பிச்சு எடுங்க ஓ அதுல தேசிக்காய் இருக்கு இதில் பாருங்க கத்தரிக்காய் எல்லாமே பயிற்சியை செஞ்சிருக்கணும் புனேஷ் ப்ரோ சமைக்கிறேன்னா சமைங்க எந்த கத்தரிக்காய் கத்தரி எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல வந்துட்டு சோலார் பேனல் வச்சிருக்கணும் சரி இங்க பாத்தீங்கன்னா தேசிக்காய் இருக்கு ஜூஸ் போட்டு தரீங்களா ப்ரோ போகும் ப்ரோ லெமன் கொஞ்சம் பிடிச்சிட்டு ஜூஸ் போடுவோம் நான் தான் போட மாட்டேன் யார் கொடுத்து அடுத்தது இங்க என்னென்ன இருக்கு ப்ரோ இப்போ சில பேர் வந்துட்டு குளத்துல மீன் பிடிச்சு பாபிக்கு போட எல்லாம் விரும்புவினோம் சில பேர் வந்துட்டு இப்போ ஆடு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க குடும்பமா வந்துட்டு வேற இதுகள் எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு ஆசைப்படுவீங்க தெரியும் தானே இது எந்த மாதிரி இடம்னு சொல்லி எப்படின்னு சொன்னா வந்துட்டு பொருளாதாரில் பார்த்துருக்கீங்க ப்ரோ பறக்க சமுத்திரம் இருக்குது பறக்க பவமனால் கட்டப்பட்ட குளம் சமுத்திரம் அது பெரிய அதுக்கு போற வந்துட்டு சமீப ஒரு கட்டுகிற குளம் போட்டு முடிக்கும் அதுல வந்துட்டு மீனுமே வளர்த்துருக்காங்க அப்படி வார ஃபாரினர்ஸோ இல்லாட்டி வார விசிட்டர்ஸ்க்கு வந்துட்டு பிடிச்சாணி ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் ப்ரைஸும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவரோட கான்டாக்ட் நம்பர் போட்டு பேசிக்கொள்ளுங்க நீங்க ப்ரோ ஹெட் பண்ணினீங்கன்னா சரி இதுல நம்பர் நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட பர்சனலாக கேட்டிருந்தாங்க இப்படி கொஞ்சம் அந்த கிராமப்புறத்துக்கு போய் சில் பண்ணணும் அடுத்த அட்வென்ச்சர் கொஞ்சம் காட்டு சைடில் போய் ஃபன் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு ஒரு செம பிளேஸ் இது நைட்டு ஃபுல்லாகவே காவல் நிற்பாங்க அந்த இடத்துல எதுக்குமே பயப்பட தேவையில்லை லைசன்ஸ் கன் இருக்கு யானை வெடி இருக்கு யானைக்கு பாதுகாப்புக்கு எல்லா வசதியுமே இங்க செஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் யானைகள் வரும் பாக்கல நைட்ல ஃபுல்லாவே கரண்ட் வேலி போட்டிருப்பாங்க மற்றது இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா கனதூரம் உள்ளுக்கு தள்ளி இருக்கு ஸோ அதால வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கவரேஜ் வந்து கொஞ்சம் மட்டுமட்டா இருக்கும் மற்றபடி எந்த குறையுமே இருக்காது சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இங்க செய்றாங்க இது வந்துட்டு யானை வந்துச்சுன்னு சொன்னா எந்த பக்கத்து இது வருதோ அதுல இருந்து பட்ட உடனே இதுல வந்துட்டு அலர்ட் அடிக்கும் என்ன அடிக்கும் அங்க கை வைக்கல நீ அதான் அடிக்க காட்ட போறாரு எல்லாம் அப்படி கேட்குது சூப்பரா இருக்கு அப்படியே குறைஞ்சு கொண்டு போமா ஓகே இப்போ நாங்கள் கீழே பார்த்துட்டோம் மேலே என்ன மாதிரி இருக்குன்றது அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் ஸோ மேலே மரத்தாலேயே அப்படி செஞ்சு வச்சிருக்கேன் இதில் வந்துட்டு படுக்கலாம் ஜாலியாக நேற்று இங்கே தான் படுக்கிறேன்னு இருந்தேன் ஆனால் நாங்கள் வந்துட்டு வேறு இடத்துக்கு போனாங்க மேலேயுமே வந்துட்டு பாருங்கள் எத்தனை பேர் படுக்கக்கூடிய மாதிரி ஒழுங்குகள் செஞ்சுருக்கணும்னு சொல்லி சூப்பராக இருக்குது ஸோ எங்களை மாதிரி பேக் பேக்கிங் செஞ்சு வராக்கள் இந்த குறைஞ்ச செலவில் சுற்றி பார்க்குறாக்கள் இல்லை குடும்பமாக வந்தால் கூட இப்படியான இடங்களை வந்துட்டு வடிவாக என்ஜாய் பண்ணலாம் இது கார்ட் ஸ்பெக் போடுறது மாதிரி சேம் பிளேஸ் அதுதான் இவங்களே காஸ்ட் சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்துட்டு மரத்தாலே பாவிச்சிருக்காங்க பலவை மற்றது இந்த இடத்துல பாருங்க மரவள்ளி கிழங்கு எல்லாமே வச்சிருக்கணும் ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்களுமே வந்து இதை புடுங்கி கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம் மரவள்ளி கிழங்கு கூட அந்த சம்பளம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விடிய 6 மணி வரைக்குமே காவல் காத்துனாங்க காட்ஸில் அடிக்கொண்டு இருந்தாங்க ஸோ அது வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு வேறொரு ஃபார்ம் நேற்று வந்துட்டு வாகனத்தை இதில் விட்டுட்டு எல்லாருமே பொலுரோவில் தான் போனாங்க ஸோ இன்றைக்கு பொலுரோவுமே ஒரு ஓடி பார்ப்போம் இந்த வாகனம் ஓடுறேன்னா எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் ஓடி பார்ப்போம் இங்கே இருந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போகணும் நாங்கள் நேற்று வந்துட்டு இந்த ஃபார்ம்லாம் தங்குறேன்னு சொன்னது பிறகு முன்சிபாக்களுடைய ஃபார்முக்கு போனாங்க ஸோ இதில் இருந்துட்டு அடுத்தது அங்கே தான் போகிறோம் நேற்று வந்துட்டு நாங்கள் பயணம் செய்து வரைக்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது நேற்று இரவு என்னென்ன நடந்த விஷயங்கள்ன்றதை அப்படியே இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாங்க
அதுக்கு நாங்கள் முன்சிஃபின்ற அந்த ஃபார்முக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற இடங்கள் எல்லாம் நல்ல அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழால் அப்படியே மகாவலி ஆறு வந்துட்டு அப்படியே பாஞ்சு போகுது. இலங்கையிலேயே மிகப்பெரிய நதி மகாவலி கங்கை. அது வந்துட்டு அப்படியே கீழால் போகுது பாருங்க. இப்படியே இதில் இருந்துட்டு ஒரு மணத்தையால் நாங்கள் பயணம் செய்து போக வேணும். போகிற வழியில் யானைகள் அதுகள் எல்லாம் வருமென்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதால் நாங்கள் வெள்ளனே எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். 2வது பாலம் வருது. இதுக்குள்ளாலேயுமே மகாவலி கங்கையின்ற கிளை நதி ஏதாவது போகும்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் போகிற பாதையுமே அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கு. வீதிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இலங்கையில் மற்ற பகுதிகளோட ஒப்பிடிக்க இந்த பகுதியில் பச்சை பசையிலேண்டு இருக்குது. இருட்டுறதுக்கு முன்னே நாங்கள் எவ்வளோத்துக்கு வெள்ளனை போகிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லம். ஸோ இந்த போகிற வழியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவாக போலீஸார் எல்லாமே நிற்கணும், மறைச்சிட்டினும் பார்ப்போம். இதில் வந்துட்டு மறிச்சிட்டு நார்மலாக செக் பண்ணிவிட்டு போயினும். புவனேஸ்வரனாண்ட ஃப்ரெண்டாம் போலீஸ்காரர். ஸோ நல்ல மாதிரி காய்ச்சிட்டு இப்போ விட்டுட்டினோம். சும்மா நார்மலாக டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணவேன். ஓகே, இப்போ இதில் மறிச்சவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைவே போலீஸ். ஸோ இவை வந்துட்டு இங்கே உள்ள அந்த டிவிஷன் போலீஸ். புவனேஸ்வரனாண்ட ஃப்ரெண்ட். ஸோ வந்துட்டு உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, மேலே சோலர் போட்டிருக்கு, அதெல்லாமே பார்த்துட்டு தமிழை காய்ச்சிட்டு விட்டுட்டினேன். சாதாரணமாக உங்களுக்கு இங்கே உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே, வாகனத்துக்கு உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சரின்னு சொன்னால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. இலங்கையில் இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் நீங்கள் பயப்படாமல் போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதை அப்படியே நார்மலாக செக் பண்ணிட்டு விட்டுட்டேன். நாங்களே எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி போகிற வாய்க்கால் வருது. கனதூரத்துக்கு இந்த வாய்க்கால் வருது வேற ஒரு டேம்லேருந்து. நான் பராக்கிரம சமுத்திரத்துலேருந்து வருதுண்டு. சின்னனா அதில் அப்படியே சைடுக்கு வந்து கொண்டே இருக்குது. கணக்கு பேர் இதில் குளிக்கணும். இங்கால ஏனோ தெரியல நல்ல அழகாக இருக்குது. இங்கால எல்லாம் பாருங்கள், இதில் எக்கச்சக்கமான மரங்கள் இப்படியான இதில் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் நல்ல கேம்பிங் ஸ்பாட்டாக போட்டுட்டு நாங்கள் வடிவணித்திர உள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் யானை பயம் இருக்குது, அது ஒன்று தான் பிரச்சனை. ஈஸியாக இதால் போகலாம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இதுக்குள்ளால வேன் போகுமோ தெரியல. போகாது அவன் டாக்டர் அதால விட்டு ஏற்றிட்டான்டா. டே பொர்றா அவசரப்படாது. மேலே கிளம்பி முட்டாது போட. மேலே முட்டாது சிவரா. ரைட். இங்கால ஏகப்பட்ட குளங்கள் இருக்குது, சின்ன குளங்கள். இது வந்துட்டு இந்த வடிவா இதெல்லாம் போடாத சும்மா நார்மலாக தண்ணி தேங்கி நிற்கிற இடம் மாதிரி தான் இருக்குது. இதில் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த தண்ணியை தான் பயன்படுத்தி ஆடைகள் துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாத்துக்குமே பயன்படுத்தினோம். ரிவர்ஸில் தான் அப்படியே முழுமையாக போக வேணும். ஏன்னா இதுக்குள்ள அந்த சின்ன ஒரு பானா மாதிரி போட்டிருக்கணும். ஸோ இதால் வந்துட்டு போக முடியாது. மேலே வந்துட்டு முட்டிட்டு சரி, ரிவர்ஸில் போயிட்டு தான் வேறு வழியால் தான் போக வேணும். நாங்கள் போகிற பகுதி எல்லாமே நல்ல காட்டு பகுதியாக வந்துட்டு போய்க்குள்ள ஒரு யானையும் பார்த்துனாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன தோட்டங்கள், ஃபார்முகள் அப்படி கிணக்க இருக்குது. ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்கள் அப்படியே முழுமையாக காப்பேட் ரோட் போட்டிருக்கணும். 1-2 வாகனங்களை தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இரவு நேரங்களில் இதால் போடுறது வாரதெல்லாம் கொஞ்சம் ஆபத்து. என்னென்னா இந்த வீதியின் 2 பக்கமுமே நாங்கள் வந்ததுக்கு முதல் பக்கங்கள்ல எல்லாம் யானை வேலி போட்டு மறைச்சி வச்சுருந்தவன். இடங்களை பாருங்க. இப்போ கூகுள் மேப்பை பார்த்து அங்கே இங்கேன்னு சொல்லி வழி தவறி போய் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதில் முன்னுக்கு பாருங்க, இதில் ரத்னா ரைஸுன்ற அந்த ரைஸ் ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே தான் இருக்குது போல். அந்த பக்கத்தில் தொங்கலில் ஃபேக்ட்ரி தெரியுது பாருங்க. இங்காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் போட்ட அந்த பெரிய லொரி அதெல்லாமே கணக்கு நிற்கிது. கணக்க பேர் வேலை செய்யணும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குமெண்டு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல.
இப்போ இந்த இடத்துல வந்த உடனே ஃபர்னாஸ் வந்துட்டார். ஏன்னா நாங்கள் வந்துட்டு இதில் இருந்துட்டு கிண தூரம் போக வேணும், அதால் ஆளே வந்துட்டார். என்ன வழி மாறி தொடர்ந்து போய் கொண்டு வந்தோம் நாங்கள். ஓகே, கடைசியாக நாங்கள் வந்துட்டு அந்த ஃபார்முக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கு இரவு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். ஓகே, இப்போ இன்றைக்கு இங்கே தான் நாங்கள் தங்க போகிறோம். இங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி கிணத்துரம் தான் உள்ளுக்கு வந்து நாங்கள் அந்த இடத்துல பாருங்க நிலவு தெரியுது, சூப்பராக இருக்குது. இருட்டிட்டு உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், ஆனால் உண்மையிலேயே நல்ல இருட்டிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்துட்டு சந்திரகிரகணம். ஸோ 9:37 இரவு 1:37 வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியாக சந்திரகிரகணம் நடக்கும். சூரிய கிரகணம் அடிக்கடி நடக்கிறது, சந்திரகிரகணம் நான் இந்த முறை தான் கேள்விப்படுறேன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் இரவுக்கு எப்படி சந்திரன் தெரியுதுன்னு சொல்லி. இரவுக்கு வந்திருக்கிறோம். அதில் பாருங்க கணக்க மின்னுதில்ல, அதெல்லாம் மாட்டுண்ட கணக்க மாடு நிற்கிது. யானை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருமா. மற்றது இன்றைக்கு சந்திரகிரகணம், அதால் சந்திரனை பார்க்கலாம்னு சொல்லி இதில் நிற்கிறேன். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கிறேன். எல்லாம் ஃபுல்லாக யானை வேலி போட்டிருக்கணும். ஓ அந்த அங்கே கண்ணெல்லாம் மின்னுது பாருங்க. அதுக்கு மாடு எப்படி நிற்குங்க. இந்தா பூனையில் கண்ணு மணி இரவுக்கு இங்கால மீன் பிடிக்க விலை எறிஞ்சு மீன் பிடிச்சிருக்கார். துங்கான். ஐயோ இது அடிச்சா சரியாடா அம்மா, எனக்கு ஒரு அடிக்குது. ஓ போடா கடுக்குமடா அம்மா, பிடிக்கலாம் வருமடா. கடுக்குமடா பொட்ட கடு. என்ன பேர் சுங்கானா? நான் ஒரு குளமுள்ள நடந்து போனேன் சரியோ, எனக்கு காலில் அடிச்சு விடுச்சு. எலும்பி வந்து இன்னும் கடு இந்த கடவுளே. ஆனால் டேஸ்டாக இருக்கும் இந்த மீன், நல்ல டேஸ்ட். ரைட் ரைட்டு ஏன் கொம்பு அப்போ இன்றைக்கு புரியல. வணக்கம் ஹிமாஸ். என்ன போயிட்ட ட்ரெயினில் நின்று ஒன்றும் செய்யலாது. நீங்கள் பண்ணக்காரர் ஆகிட்டீங்க விவசாயம். ஓகே, இப்போ நாங்கள் முன்சிஃபிண்ட ஃபார்முக்கு நாங்கள் வந்துட்டோம். முதல் நின்றது வந்துட்டு எண்ணூராக்கடை ஃபார்ம். ஸோ இதுதான் முன்சிஃபிண்ட ஃபார்ம். நாளைக்கு விடிய காலமாக நான் காட்டுறேன், இந்த இடங்களை அப்படியே சுற்றி பார்ப்போம். இதில் நெருப்பு கொளுத்திட்டு இப்படி இருக்கிறோம். மேலே பாருங்க இவ்வளோ நேரம் நல்ல நிலவாக இருந்தது, இப்போ மறைஞ்சிட்டு. அவர் கொஞ்ச நேரத்தில் வருவார், ஃபுல்லாக மறைஞ்சிட்டு. இல்லை போதைக்கு வராது, மழை தான். ஓகே, இரவுக்கு வந்துட்டு இந்த காட்டு விலங்குகள் யானைகள் எல்லாம் கிட்ட வரக்கூடாதுக்காக இதில் நெருப்பு மூட்டி இருக்கிறோம். யானை வேலி வந்துட்டு இப்படி பானா வடிவத்தில் தான் போட்டிருக்கு. ஸோ ஒரு பக்கம் போடலை, ஸோ இந்த பக்கத்தில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல காவல் காக்கணும். ஏனெண்டா யானை வேலி போட்ட பகுதிக்கு உள்ளுக்கால் இப்படி வந்துட்டேன்னு சொன்னால், ஒரு 3 யானை வந்துட்டேன்னு சொன்னால் 3ம் திக்க திசைக்கு போச்சுன்னு சொன்னால் யானை வேலி அப்படி உடைச்சிடும். ஸோ அதுக்காக இந்த பக்கத்தை காவல் காக்கணும். ஓகே, நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் காட்ஸ் விளையாடுறோம். ஃபுல்லாக விளையாட போகிறோமா? ஃபுல்லாக விளையாட போகிறோம். இத்தனை வந்தால் நான் படுத்துருவேன், மாறி மாறி காவல். சரி, இந்த கேமில் கூடுதலாக கழுதையாக போகிறது எங்க ஜெரின் மட்டும்தான் எனக்கு தெரியுது. காட்டை மட்டும் போடுங்க. ஓப்போ உண்மையாக லக்கிடா, இல்லையாண்டா இப்போ எனக்கு தான் பிடிச்சிருக்காங்க. வர வேண்டிய இடத்துல இப்போ அந்த அண்ணா தான் வர போகிறார். ஓகே, இப்போ விடிஞ்சிட்டு எப்படி இருக்குன்றதை பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் விடிய காலமாக அப்படி ஃபார்ம்லேருந்து வெளிக்கிட்டு வந்துட்டு, இதுக்குள்ள கடைகள் பெருசாக குறைவு. ஸோ ஒரு இடத்துல சாப்பிடுவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். சாப்பிட்டுட்டு இந்தியா பயணத்தை அப்படி ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு புவனேஷ் ப்ரோ வந்துட்டு
தோணி ஒன்று எடுத்து ஓடிட்டு இருக்காரு சின்ன போர்டு ஒன்று புனஸ் ப்ரோ முதலே இருக்கு கவனம் இந்த பக்கம் ரைட் ரைட் ப்ரோ கீழே குத்தவனா ப்ரோ சரி இப்போ நாங்கள் மாடு இந்த பட்டி பார்க்க போய் கொண்டிருக்கோம் ஜாகிங் போல தான் இன்னைக்கு புனேஷ் ப்ரோ வாங்க ரிட்டன் முதல்ல இருக்கா ஓ இல்லை இல்லை மேலும் மேலும் போங்க இல்லை போயிலும் முதல்கள் இதில் சும்மா ஒரு குழப்பது சொன்னோம் ப்ரோ வாங்க ப்ரோ ஸ்ட்ரைட்டாக வாங்க ஆஹா ஓகே இப்போ வந்துட்டு மிஸ்டர் கேட்டுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டு என்னன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போய் தூரத்துக்கு இப்போ அங்கேருந்து ரிட்டன் வந்து கொள்ள இல்லாமல் தடமாறிட்டு இருக்கிறாரு அதை பெடல் பண்ண வந்துட்டு அந்த இடத்துலயே சுற்றிட்டு இருக்கிறாரு பாருங்க கமான் ப்ரோ ஆளுக்கே அதை எகிரி திரும்புது பாருங்க ஆள் மாட்டிக்கொண்டாரு சொல்ல போடாரு அந்த இடத்துக்கு அப்படியே இல்ல கீழே குத்தேல சும்மா வரணும் பெடல் பண்ணி வரணும் ப்ரோ பெடல் பண்ணி தான் ப்ரோ திருப்பணும் அப்படி செய்யாம நீந்தி வாங்க சுறாபடத்துல வந்து பாஞ்சு இதுக்குள்ள மீன் நிக்குது இதுக்குள்ள மீன் கிளம்பி இருக்குது வேணா பிடிச்சி கொள்ள போறீங்க மாறி போடுங்க ரெண்டு சைடுக்கு ரைட் அது வரையிலாம ஸ்டக் ஆயிட்டாது ப்ரோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி உண்ட நல்லா இருக்கு நாங்க கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கோம் மிஸ் பண்ணி செமையா இருந்திருக்கு அது லைனுக்கு இருக்கும் ப்ரோ அதுல நானுமே என்ன கண்டு இல்லை அவன் சொன்னாங்க இல்ல இரவு பார்த்து நாங்களா பாத்தீங்களா ஓகே இல்ல அந்த பால் கறக்கிற சிஸ்டத்தை கண்டு இல்லை இந்த ஒவ்வொரு பேர் சொன்னாலும் வருமா அந்த உண்டா உனக்கு என்ன 150க்கு பேர் வச்சுக்கிறீங்களா மாமா எல்லா மாட்டுக்கும் பேர் இருக்குதா மாடு எல்லாத்துக்கும் பேர் இருக்குதா ஓன்றாரு இருக்கும் சொல்லலாம் வராது என்ன எல்லாத்துக்கும் வைப்பீங்க ஏன்னா ஓகே என்னது கிட்ட வாங்கல காய்ஸ் கஜன் ப்ரோ வந்துட்டு டேட் வர வரைக்குமே நான் வீடியோ போயிட்டு இருக்கிறேன்னு அந்த வாராரு ப்ரோ இங்கே இருக்கிற மாடல்கிட்ட பேர் தெரியுமா இங்கே வாங்கல மாமா சொல்ல போறாரு இப்படி வாங்க மாமா அது கிளியரா இருக்கு ப்ரோ செம பேர் கொஞ்சம் ப்ரோ சொல்லுங்க மாமா என்ன பேர் குருதமாலை குருதமாலை ஓகே வெள்ளிமாலை நெடியால் தாமரை என்ன செய்றீங்க வாரத்துக்கு ட்ரை பண்றீங்களா ப்ரோ அங்க போயிட்டாரு அங்க இருந்து வாரத்துக்கே இல்ல அப்படியே டேர்ட் ஆகுது புல்லச்சி சூரம் இவர்கிட்ட பழைய லவ் ஸ்மார்ட் பேர் தானே அதெல்லாம் ஒவ்வொரு பழைய கிளவிகள் பேர் அப்படி இப்படி ஓடி பரவாயில்ல ஸோ இவர் தான் வந்துட்டு இந்த ஃபார்முடைய உரிமையாளர் சமீம் என்ன பெயர் ஸோ இதில் பால் காய்ச்சிடும் பாலை குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வலிக்கும் அவர் 2 ஃபார்ம் இருக்கு ஒன்று இப்போ நான் எங்களுக்கு தந்துருக்காங்க கொஞ்சம் செஞ்சு செய்கிறேன் பிஸ்னஸ் அது எனக்காக தந்தது ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்கேன் என்ன பிடிச்சி போடுறதால ஃபார்ம் தந்தது முக்கியம் இல்லை ஃபார்மை டெவலப் பண்ணி காட்டணும் அதான் முக்கியம் இதில் பாருங்க உள்ளுக்கு டிவி எல்லாமே இருக்கு டிவி வந்துட்டு சோலார் இந்த பேட்டரி பேக்கப்ல இருந்து அப்படி வேலை செய்யும் முந்தி பழங்காலத்துல எல்லாம் இந்த ஜென்ரேட்டர் எல்லாம் டைனமோல எல்லாம் முந்தி டிவி பார்த்துட்டுலாம் அம்மா அப்பா சொல்லிக்கணும் இந்த ரேடியோ அதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி எல்இடி தானே அப்போ இது வேலை செய்யும்
ஓமண்ணா முந்தைய இந்த ஜென்ரேட்டர்லானே சைக்கிள் டைனமோல எல்லாம் டிவி பார்த்தவே கள்ளக்காரன் ஒரு வேலை போயிட்டு மற்றக்காரன் வயரா என்ன செய்யறது திக்குன்றதுக்கு அடிக்கிற தண்ணி கடும் விளையாட்டு எல்லாம் செய்யுது இதில் பார்த்தீங்கன்னா சக்தி டிவி எல்லாமே இதில் வேலை செய்யுது. ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஃபார்மில் எடுத்த பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நேற்று வந்துட்டு வேனை இதில் விட்டுட்டு எல்லாருமே பொலிரோவில் தான் போனாங்க. ஸோ இன்றைக்கி வேனையுமே கொண்டு போகிறோம். ஸோ போய்க்க அப்படியே பொலிரோ ஓடி பார்ப்போம். ஹே எனக்கு வாகனங்களோட பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்படி சந்தர்ப்பம் கிடைக்க ஓடி பார்க்கலாம். சந்தர்ப்பங்கள் பெருசாக கிடைக்கிறதில்ல. ஸோ முன்சிபிட்ட கேட்டேன், ஓகே ப்ரோ தாராளமாக ஓடுங்க ப்ரோ. கடைசி நாங்கள் அந்த சிகிரி வில்லேஜ் போய்க்கலே ஓட தந்தவர் சூப்பராக இருந்தது. டீசல் வாகனங்களில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நொக்கடிக்காது. பெட்ரோல் வாகனங்களில் எனக்கு கிளச் கண்ட்ரோல் அதெல்லாம் இல்லைன்றபடியே டக்குன்னு நொக்கடிச்சிடும். இதில் பழகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளம் தான், மகாவலி தண்ணி தான் இதுக்குள்ளே வருது. ஸோ இதுக்குள்ளே நேற்று கணக்கு எரும மாடுகள் எல்லாமே குளிச்சு கொண்டுன்றது. ஸோ யானை வாரன்னா அந்த பக்கத்தால் வருமா, அவங்க நேரே இருக்குல்ல அந்த பக்கத்தில் இருந்து அப்படியே வரும் யானை. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் நாங்கள் இதை ஓட போகிறோம். நல்ல ஒரு சந்தர்ப்பம் ஓடி பழகிறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக ஆஃப் ரோட்டில் ஓடுறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சஃபாரி அதுகளெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயமாக பார்க்கலாம். குறிப்பாக யானைகள் பார்க்கலாம். பின்னேரம் நாங்களுமே யானை பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் யானைகள் அதையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்சிஃப் மற்ற அந்த அங்குள் எல்லாருமே சேர்ந்து சஃபாரி ஒழுங்குகளுமே செய்வினோம். போகிற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சால வயல், அந்த பக்கம் காடு, அந்த பக்கம் திருப்பி காட்டுங்களேன், ஃபுல்லாக அப்படியே காடு தான். ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். உடுப்புகள் வந்து துவைக்க வேணும். ஸோ அதால் இதில் இருந்துட்டு மோட்டர் பைக்கில் போயிட்டு நாங்கள் சர்ஃப் எக்ஸல் வாங்கிட்டு வந்துட்டு உடுப்பை துவைப்போம். நாளைக்கு நாங்கள் இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம்னு நம்புகிறேன். தெரியல என்ன முடிவு என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்ததா சரி, ஓகே. அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு இதில் சமைச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் நிற்கிறோம். நாளைக்கு நாங்கள் மாத்தலை போக போகிறோம். ஸோ மாத்தலையில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கண்டி, அதுக்கு பிறகு ஹட்டன், ஸோ அந்த மாதிரி ரூட் பிளான் பண்ணி கொண்டிருக்கோம். இனி முழுக்க மலைநாடுகளுக்கு தான் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக வரும். நீர்வீழ்ச்சிகள் பார்க்கலாம், கேம்பிங் சைட் பார்க்கலாம். ஸோ எல்லா இடத்துக்கும் வாகனம் போகுமான்னு தெரியல. வாகனத்துலேயும் கொஞ்சம் பழுதுகள் இருக்குது. இப்போ கிட்டடியில் கூட ஒரு வாகன ஆக்சிடென்ட் நடந்தது. ஒரு பஸ் ஒன்று வந்து ஆக்சிடென்ட் பட்டது. இந்த வெள்ளவாய அந்த ரோட்லேருந்து போய்க்கல. கிட்டத்தட்ட 17 பேர்கிட்ட இறந்தவைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். ஸோ அதான் கொஞ்சம் கவனமாக நாங்களுமே அவதானமாக இருக்கணும். வாகனத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் இருந்தாலுமே நாங்கள் சரி செஞ்சுட்டு போகிறதா நல்ல. ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் வந்துட்டு உடுப்புகள் துவைச்சி போட்டுனாங்க. புவனேஸ்வரனும் தன்னுடைய உடுப்பு துவைச்சி போட்டார். நானும் என்னுடைய உடுப்புகள் எல்லாமே துவைச்சி போட்டுட்டேன். இப்படி சந்தர்ப்பம் கிடைக்க துவைச்சி போட்டால் தான் ஓகேயாக இருக்கும். அப்படி இல்லாட்டிக்கு வாகனங்களில் சக்கு பிடிச்சி மணக்கும். ஸோ அதால் டைம் கிடைக்க அப்பப்போ துவைக்கணும். கஷ்டமாக இருக்குது. வீடியோவும் சேர்ந்து சேம் டைமில் எடிட் பண்ணுறது, தனியாக தானே எல்லாமே தம்ப்நெயிலேருந்து எல்லாம் செட் பண்ணுறது. ஸோ மழையும் வரப்போகுது. இரவுக்கு யானை வரும். நேற்றைய மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக யானை காவலுக்கு நாங்கள் நிற்க வேணும். அதுக்கு முன்னே இந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ஓகே சரி. இப்போ நாங்கள் வந்துட்டு திருப்ப இந்த ஃபார்முக்கு வந்துட்டோம். இதில் இருந்துட்டு நாங்கள் டிராக்டரில் இந்த காட்டை ஃபுல்லாக அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்றதையும் அப்படியே பாருங்கள். ஸோ பைஜான் கையில் துப்பாக்கி வச்சுருக்கார். இருக்கலாம் போல இருக்கிறா. ஓகே, டிராக்டரில் அப்படியே நாங்கள் சுற்றி பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இடைக்கில் மரக்கொப்புகள் எல்லாமே இப்படி முறிஞ்சு இடைக்கில் கிடைக்குது. ஸோ இந்த பாதையில் சின்ன ஒரு பாதை மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. இப்படி சுற்றி கொண்டு வரலாம். இந்த பக்கம் யானை புளிர்ன சத்தம் கேட்குது. போய் பார்ப்பாங்க.
இதில் பாருங்க யானை இந்த கால் தடம் எல்லாமே இருக்கு இதில். தாட்டி அடிச்சா சரி கதை. முள்ளுடா இது அந்த மரம் முள்ளுடா அந்த மரம் முள்ளுடா அது முள்ளு இது இது முள்ளு இது முள்ளு நீங்க ஆட குளமோட்டு தெரியுதா. இப்போ நாங்கள் வந்த இடத்துல எல்லாம் பாருங்க இங்கால போகலாம்னு சொல்லி இதால் வெளியில் போனோம்னா சரி ஃபுல்லாகவே இதுக்குள்ள வந்துட்டு தண்ணி. ஸோ அதால் இதுக்குள்ள புதைச்சபடியாக நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு வெளியில் போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க இந்த மரத்தில் யானை வந்துட்டு முதுகு சொரிஞ்சிட்டு போயிருக்கான். முதுகு சொரிஞ்சா தானே அந்த சாம்பல் கலரில் வரும். ஓகே, கடைசியாக நாங்கள் எல்லா இடமுமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது, வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓகேயா இருக்குது, கவரேஜ் இருக்குது. ஆனால் மலைநாடுக்கு நாங்கள் போனோம்னு சொன்னால் கவரேஜ் இருக்காது. இந்த ஸ்டார்லிங் வந்துட்டு இலங்கைக்கு வந்துட்டு நாங்கள் காசு கொடுத்தோம்னு சொன்னால் ஒரு டிவைஸ் தருவினோம். அந்த டிவைஸை நாங்கள் வாங்கி பொருத்திட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நாங்கள் மாதம் நார்மலாக ஃபைபர் கனெக்ஷனுக்கு காசு கட்டுற மாதிரி கட்டி கொண்டிருந்தா சேட்டலைட் மூலமாக நாங்கள் எங்கே நின்றாலும் நல்ல கவரேஜ் வரும். இப்போ இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண வலிக்கிட்டால் தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வளமையான நேரத்தை விட ஒரு கொஞ்சம் பின்னுக்கு நேரம் தரக்கூடிய மாதிரி இருக்குது. வேண்டாம், சுத்தமாக கவரேஜ் இல்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். அதே நேரத்தில் கணக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் காட்டுறதுக்கான இப்போ ஹெலிகாப்டர் ரைட் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் கணக்கை விட்டுட்டோம். பேராமோட்டரிங் நாங்கள் கூட செய்யலை. ஏன்னா 4 பேர் இருக்கிறோம். ஸோ 4 பேருக்குமே வந்துட்டு சாப்பாடு, தங்குறது, மற்ற விஷயங்கள், ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு செலவு அதிகமாக போகுது. குறிப்பாக வந்து இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் செய்யலாம்னு சொல்லி தான் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 17,000 ரூபா இது வந்துட்டு நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் அவங்களையும் விட்டுட்டு செய்யலாது. செஞ்சால் அவங்களுமே கவலைப்படுவாங்க. அதால் வந்துட்டு 4 பேரும் செஞ்சால் ஒரு ஐடியா தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் சிலதுகளை தவிர்த்து கொண்டே வந்துட்டோம். முடிஞ்சால் இதுக்கு பிறகு நான் எங்கேயாவது போய்க்கல அதுகளை செய்து காட்டுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இப்படி இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்குன்றதை காட்டிட்டு போவோம். நீங்கள் வரைக்கல அதை பிரயோஜனப்படுத்தி செய்து கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜய்.